ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆண்டு வாக்கு கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. 1 செகண்ட் அப்படி கண்களை மூடி உங்க வலது கரத்தை உங்க இருதயத்தில் வச்சு அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், விசுவாச சத்தத்தை தொனிக்க பண்ணுங்க. என்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், என்னை அதிசயங்களை காண பண்ணுவீரையா. என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அதிசயங்களை நான் காண போகிறேன். ஆமென், ஆமென், ஹalleluya. மெய்யாகவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுவார். தேவன் வாக்கு கொடுத்தால் வாக்கு கொடுத்ததுதான். அவர் வாக்கு கொடுத்து விட்டால் அந்த வாக்கில் ஒன்றும் தரையிலே விழுவது இல்லை. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்துவிட்டு தேவனை துதிக்கும் பொழுது இப்படியாய் சொன்னான், தேவரீர் உம்முடைய வாக்கினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர். ஹalleluya. இந்த முதல் நாளில், இந்த வருடத்தின் இந்த முதல் மணித்துளியில் கர்த்தர் வார்த்தையால் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த ஆண்டின் இறுதிக்குள் அந்த அதிசயத்தை நீங்கள் கிரியைகளில் பார்ப்பீர்கள். ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வார்த்தையால் சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் கிரியையில் வெளிப்படும். ஆமென், ஹalleluya. தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு சாதாரண மனிதன் அல்ல, உங்கள் நடுவில் நின்று கொண்டிருக்கிற ஒரு ஊழியக்காரன் அல்ல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென், ஆமென். சில மாதங்களுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை என் தேவன் என் இருதயத்திலே வைத்து விட்டார். பல முறை இந்த வார்த்தையை கொண்டு அடிக்கடி என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் வேதாகமத்தை ஒரு நாள் திருப்பி படித்துக் கொண்டிருந்தேன். இந்த வசனம் இருப்பிடம் எல்லாம் என் மைண்ட்ல கிடையாது. நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது சில வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என் இருதயத்தில் இருந்த சோர்வுகளை எல்லாம் என்னை விட்டு அகற்றி கொண்டிருந்தது. அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தது. வாசிக்கலாம், மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மீகா 7:15 வாசிக்க கேட்போம். நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹalleluya, ஹalleluya. மீகா தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் இருந்து நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், எப்படிப்பட்ட அதிசயங்கள் என்று பல காரியங்களை குறிப்பாய் தேவன் அழுத்தமிட்டு காட்டினார். அதிலே வாசிக்கலாம், 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் சத்ருவே, என் சத்ருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். தீர்க்கதரிசி தனக்குத்தானே நம்பிக்கையின் தொனியை தொனிக்க பண்ணுகிறார். தனக்குள்ளே தேவன் கொடுக்கிற தைரியத்தை கொண்டு சத்துருவோடு ஒரு சவால் விடுகிறார். என்னவென்றால், என் சத்துருவே எனக்கு விரோதமாய்
சந்தோஷப்படாதே. நல்லா கவனிங்க. மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. அப்படின்னா அதுவரையிலும் சத்துரு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்திருக்கிறான். தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு எதிராயிருந்த சத்துருக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். காரணம், என் தேவன் அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென், ஹalleluya. கர்த்தர் செய்ய போகிற அதிசயம் முதலாவது நம்முடைய சத்துருக்களுக்குள் இருக்கிற சந்தோஷத்தை அடக்கி நாம் சந்தோஷிப்பிக்க பண்ண போகிறார். ஆமென், ஹalleluya. நம்பர் 1, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2019 ஆண்டு நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களின் சந்தோஷத்தை தேவன் அடக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருவின் சந்தோஷத்தை அடக்கி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை கெடுத்து கொண்டிருக்கிற, அல்லது நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை சத்துரு அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியத்தை மாற்றி, இனி சத்துருவுக்கல்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்குரிய அதிசயத்தை என் தேவன் காண பண்ண போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்துருவின் சந்தோஷத்தை அடக்குகிற தேவனாய் 2019 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய போகிறார். மாத்திரமல்ல, அதே மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எப்படிப்பட்ட காரியத்தை சத்துருவுக்கு செய்வேன் என்பதை அவர் விளக்கி காட்டுகிறார். வாசிக்க கேட்போம் 10வது வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடே சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும், என் கண்கள் அவளை காணும், இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். இந்த வேத வசனத்தில் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோட சொல்லுகிற என் சத்துருவானவள். அப்படியானால் இந்த வேத வசனத்தில் சத்துருவானவள் ஒரு பெண், ஒரு பெண்ணை குறித்து, ஒரு பெண் சத்துருவானவளை குறித்து தேவன் சொல்லுகிறார். இதுவரையிலும் அவள் என்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தால், உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே? நீ தேவனை தேடுகிறாய், நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய், நீ ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாய், நீ விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இன்னும் பிரச்சனையாகவே தானே இருக்கிறது. உன் தேவன் எங்கே? அவள் இதுவரையிலும் 2018 வரையிலும் அந்த சத்துருவானவள் உங்களை பார்த்து உன் தேவன் எங்கே 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 என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சத்துருவானவளை தேவன் சொல்லுகிறார், வெட்கம் அவளை மூடும். ஹalleluya. சில மாதங்களுக்கு முன்பாக அருமையான ஒரு சகோதரிக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரிக்குள்ளான இருந்த ஒரு பிசாசின் ஆவி, ஒரு பிசாசான சத்துருவானவள், ஒரு பெண்ணின் ஆவி, அவள் அந்த சத்துருவானவள் என்னை பார்த்து இப்படியாய் சொன்னாள், நீ ஜெயிக்கிறாயா, நான் ஜெயிக்கிறேன்னா பார்ப்போம். நீ ஜெயிக்கிறியா, நான் ஜெயிக்கிறேன் பார்க்கும். கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பொல்லாத ஆவி என்னோடு போரிட்டது. உன் ஊழியத்தை நான் என்ன செய்றேன் பாரு, உன் ஊழியத்தை எப்படி முடக்கிறேன் பாரு, நீயா நான் போட்டு பார்க்கலாம். அது என்னோடு சவால் விட்டது. தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்,
அவளை 2019 ஆண்டு வெட்கம் மூடும்படி செய்ய போகிறார். ஹalleluya. கரங்களை தட்டி இந்த சபைக்கு எதிராய், இந்த ஊழியத்திற்கு எதிராய், இங்கு இருக்கிற குடும்பங்களுக்கு எதிராய் போராடுகிற சத்துருவானவள் 2019 ஆண்டு காலின் கீழ் மிதிபட போகிறாள். அவளை வெட்கம் மூடும். ரபா லிபானா ஷாகா ரகம் தோடா லபானா ரதுடலா கபா ரிபானா ரிமானா ரிகம் தோடா லபோரியாக்கம் துனியா கரபா. சத்துருவானவள் அவளை வெட்கம் மூடும். மாத்திரமல்ல, அந்த எதிராளியாகிய அந்த சத்துருவானவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவாள். ஆமென், ஆமென். அவள் இதுவரையிலும் சொல்லிக் கொண்டிருக்கலாம், உன் விசுவாசம் என்னாச்சு, உன் ஆராதனை என்னாச்சு, ஓடி ஓடி போகிறாயே, உன்னுடைய ஊழிய ஓட்டம் என்னவாச்சு அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கலாம். அப்படி சொல்லுகிற அவள் இனி வீதியில் மிதிப்படுகிற சகதியை போல, சேற்றை போல மிதிக்கப்படுகிற அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சத்துருவுக்கு வெட்கத்தை, சத்துருவின் சந்தோஷத்தை கெடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி சத்துருவானவள் உங்க சந்தோஷத்தை கெடுக்க முடியாது. ஹalleluya, ஹalleluya. நெக்ஸ்ட், இரண்டாவதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 7 மீகா 7:11 வாசிக்க கேட்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. மதில்கள் எடுப்பிக்கும் நாள் அப்படின்னா இப்ப என்ன ஆச்சு? மதில்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. மதில்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிற, இடிபட்டு கிடக்கிற அந்த மதில்களை தேவன் எழுப்பி கட்ட போகிறார். ஹalleluya, ஹalleluya. தேவன் பிசாசானவன் இடித்து போட்டதை, சத்துருவானவன் கெடுத்து போட்டதை, நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் உருவாக்கி வைத்ததை, சிதைத்து போட்டதை தேவன் மறுபடியும் எடுப்பித்து கட்ட போகிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. இழந்து போன செல்வங்கள், இழந்து போன மரியாதை, இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன சந்தோஷம், இழந்து போன செல்வாக்கு, எல்லாவற்றையும் மறுபடியும் தேவன் எடுப்பிக்க போகிறார். ஆமென், ஹalleluya. அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மாத்திரமல்ல, மூன்றாவதாக அவர் செய்யக்கூடிய காரியம் மீகா 7ஆம் அதிகாரம் 16-17 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். அவர்கள் காதுகள் செவிடாய் போகும். பாம்பை போல மண்ணை நக்குவார்கள். பூமியின் ஊர்வனவற்றை போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். ஹalleluya. மூன்றாவதாக கர்த்தர் செய்ய போகிற காரியம், ஒரு கூட்ட ஜனம் நம் பக்கமாய் திரும்பும். ஆமென், ஆமென். திரும்புவது மாத்திரமல்ல, நம்மை குறித்த பயத்தை, உங்களை குறித்த பயத்தை அவர்களுக்குள் தேவன் உண்டாக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட பயம் இதுவரையில் வேடிக்கை செய்து கொண்டிருந்திருக்கலாம், ஏளனம் செய்திருக்கலாம், பரியாசம் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம், அவமானப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களை குறித்ததான பயத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென், ஹalleluya. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தேவன் சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென், ஆமென். இனி சத்துரு அல்ல, நான் சந்தோஷமாய் இருக்க போகிறேன். ஆமென். என்னை குறித்து
என் சத்துருவுக்கு உண்டான சந்தோஷத்தை தேவன் அடக்க போகிறார். என்னுடைய வாழ்க்கையை கெடுத்து அதன் மூலம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த சத்துருவை சேற்றை போல மிதிக்க போகிறார். வெட்கத்தை கொண்டு மூட பண்ண போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அப்படிப்பட்ட அதிசயத்தை நிச்சயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் அதற்கு முன்னாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மீகா 7:15 ஆரம்ப வரிகளை நாம் படித்து பார்ப்போம் என்றால், நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு சோர்வு வந்து விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் ஒரு நம்பிக்கையின்மை வந்து விட்டது. அவிசுவாசம் வந்து விட்டது. எகிப்திலிருந்து புறப்படும் போது அநேக அற்புதங்கள் நடந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு பிரயாணப்பட்டு வரும் பொழுது திரளான அற்புதங்களை கர்த்தர் செய்தார். செங்கடலை பிளந்தார். எரிகோ மதிலை விழப்பண்ணினார். யோர்தானை இரண்டாக பிரித்தார். வானத்து மன்னாவை கொடுத்தார். காடைகளை வந்து விழப்பண்ணினார். ஆனால் இப்பொழுது எந்த ஒரு அதிசயத்தையும் பார்க்க முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள் இருந்தது. தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட ஐயோ அவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது, அருகில் இருக்கிறவர்களுக்கு அல்லது உங்களோடு உங்கள் கிராமத்தில் வசிக்கிறவர்களுக்கு இந்த காரியம் நடந்திருக்கிறது, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு அதிசயம் நடக்கவில்லையே. ஒரு சோர்வு ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது எப்படி அதிசயம் நடந்ததோ அதே போல அதிசயத்தை நடக்க பண்ணுவேன். தேவ பிள்ளையே, நீ பார்க்கிறாயே உன்னை சுற்றி பல அதிசயங்களை, தேவன் செய்கிற பல மகத்துவமான அற்புதங்களை, பலர் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற நன்மைகளை. ஐயோ என் வாழ்க்கையில் மாத்திரம் தேவன் இந்த காரியத்தை தடை செய்து கொண்டிருக்கிறாரே, ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் அதிசயம் நடக்கவில்லை என்று சொல்லி இந்த 18 இறுதி வரைக்கும் நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, அந்த காரியத்தில் தேவன் ஒரு முடிவை உண்டாக்கி எகிப்தில் நடந்தது போல, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்குள் கர்த்தர் செய்தது போல உன் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார். பல சமயங்களில் சோர்வு வந்து விடுகிறது. பல சமயங்களில் அசதி. ஐயோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகிறது. அவர்கள் எல்லாம் சாட்சி சொல்லுகிறார்கள், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இப்படி செய்திருக்கிறார், எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நன்மைகளை தந்திருக்கிறார். அவர்கள் சொல்லும் பொழுது உங்கள் இருதயத்தில் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் அந்த அதிசயத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒருவேளை ஒரு சோர்வு உங்கள் இருதயத்தை பாதித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2019ஆம் ஆண்டு உன்னை சுற்றி அல்லது நீ கேள்விப்படுகிற அந்த அதிசயத்தை உன் வாழ்க்கையிலும் செய்வேன் என்பதாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது போல, அந்த நாட்களில் நடந்தது போல உன் வாழ்க்கையில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு 2 காரியங்களை மாத்திரம் நான் உங்கள் முன்னே சொல்லி, எகிப்து தேசத்தில் என்ன அற்புதம் நடந்தது, அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள் நடந்திருக்கிறது, அதையெல்லாம் விளக்கி கொடுத்தால் நாட்கள் போதாது. 2 காரியங்களை மாத்திரம் உங்கள் முன்பாக வைத்து கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு செய்யும்படியாய் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 12:37 வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அவர்களோட கூட இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு
சுக்கோத்துக்கு போனார்கள். ஹalleluya. எகிப்து தேசத்தில் தேவன் செய்த அதிசயங்களுள் ஒன்று, அவர்கள் ராமசேஸை விட்டு பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். ஆமென். இந்த ஆண்டு நீங்கள் ராமசேஸை விட்டு சுக்கோத்தை போய் சேர்வீர்கள். ஆமென். ராமசேஸ்ல என்ன நடந்தது, சுக்கோத்துல என்ன நடந்தது? உங்க இருதயத்தில் கேள்விகள் எழும்புகிறது. ராமசேஸை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 1:11 வாசிக்க கேட்போம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ராமசேஸ் இந்த பட்டணம் எப்படி கட்டப்பட்டதென்றால், ஜனங்களை ஒடுக்கி கட்டப்பட்ட பட்டணம். இந்த ராமசேஸ் பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒடுக்கத்தின் மூலமாய் கட்டப்பட்டது. அவர்களை பார்வோன், எகிப்தின் பார்வோன் தன்னுடைய ஆளோட்டிகளை கொண்டு கடினப்படுத்தி கொடுமைப்படுத்தி கட்டிய ஒரு பட்டணம் ராமசேஸ் பட்டணம். தேவப்பிள்ளையே, ஒருவேளை இந்த 2018 ஆண்டு வரையிலும் நீங்கள் ராமசேஸ் பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டது போல, கொடுமைப்படுத்தப்பட்டது போல, ஒடுங்கி கொடுமைக்குட்படுத்தப்பட்டு வேதனைப்பட்டு பெருமூச்சூட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ராமசேஸை விட்டு புறப்படுகிற ஒரு அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அல்லது உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறதோ, ஒடுக்குதல் என்றால் பெருக விடாமல் தடை செய்தல். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டின் தரிசனத்தை என் தேவன் நிறைவேற்றி தருவார். ஹalleluya, ஹalleluya. ஏனென்றால் அவர் சொல்லிவிட்டாரே, ராமசேஸை விட்டு சுக்கோத்திற்கு போவோம் என்று. இனி ஒடுக்கத்தின் ஆளோட்டிகள், இனி கொடுமையாய் வேலை வாங்குகிற ஆளோட்டிகளை அவர் துரத்தி நம்மை சுக்கோத்திற்கு போக பண்ண போகிறார். ஆமென், ஹalleluya. இன்னும் கூட யாத்ராகமத்தின் புத்தகம் 1:10 வாசிக்க கேட்போம். யாத்ராகம் 1:10 வாசிக்க கேட்போம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ராமசேஸ் பட்டணம் செய்த முதல் காரியம் அவர்களை பெருக விடவில்லை. நான் சொன்னேன்ல, ஒரு சகோதரிக்குள்ள இருந்து ஒரு பொல்லாத பிசாசு அது போராடி கொண்டிருந்தது. இவ்வளவு ஆக்ரோஷமா இந்த சகோதரிக்குள்ள இருக்கிறாயே, அப்படி உனக்கு என்ன நன்மை இருக்கு இதன் மூலமாய்? இந்த சகோதரிக்குள்ள இருக்கிறதுனால உனக்கு என்ன நன்மை என்று சொல்லி அந்த பிசாசோடு கேட்டேன். அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? எனக்கு நன்மை இருக்கோ இல்லையோ, இவளை விட்டு நான் வெளியே போன உன் சபை பெருகி விடுமே. நான் பொய் சொல்லல, நான் பொய் சொல்லல. இவளை விட்டு நான் வெளியே போனால் உன் சபை பெருகி விடுமே. தேவப்பிள்ளையே, ஓ ஒடுக்கத்தின் ஆளோட்டி இனி சபையை ஆட்கொள்ள முடியாது. ஆமென். உங்க வாழ்க்கையை ஆட்கொள்ள முடியாது, உங்க குடும்பத்தை ஆட்கொள்ள முடியாது. இனி ராமசேஸ் அல்ல, சுக்கோத்தின் அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ராம
ராமசேஸ் பட்டணம் தேவ ஜனங்களை பெருக விடாமல் தடுத்தது. உங்க பிசினஸ் டல்லாயிட்டு இருக்குதா? உங்க விவசாயம் டல்லாயிட்டு இருக்குதா? கையில கிடைக்கிற பணம்லாம் அப்படியே போயிட்டே இருக்குதா? வெறுமையான நிலையோட இருக்கிறீங்களா? இது ராமசேஸ். இந்த ராமசேஸை விட்டு என் தேவன் உங்களை சுக்கோத்திற்கு புறப்பட பண்ணுவார். பெருக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கரங்களை தட்டி விசுவாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி நான் ராமசேஸ்ல இருக்க போறது இல்ல. ஹல்லேலூயா. ராமசேஸோட முதல் வேலை பெருகிற கூடாது, பெருக விடாமல் தடை செய்கிற வேலை. வாசிங்க அந்த 10வது வசனத்தை. அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் 1:10 அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூட நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். அடுத்த காரியம், ராமசேஸோட முதல் வேளை அது பெருக விடாமல் தடை செய்து கொண்டிருந்தது. இரண்டாவது வேளை ராமசேஸில் என்ன நடந்தது என்றால் வெளியே விடாம அடைத்து வைத்திருந்தது. சகோதரா விசுவாசி, இனி பாவம் என்கிற ராமசேஸ் ஒன்ன அடைச்சு வைக்க முடியாது. சத்துருவின் கிரியைகள் உன் வாழ்க்கையை சிறை வைத்து இதுவரையிலும் உன்னை தரைமட்டமாக்கி உன் மேன்மையை குறுக பண்ணி கொண்டிருந்த எல்லா கிரியைகளையும் என் தேவன் அதம் பண்ணி அந்த சிறையிருப்பில் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அதிசயத்தை செய்ய போகிறார். மருத்துவம் சொல்லலாம், இந்த வியாதி கிளியர் ஆகாது. உன்னை சுத்தி இருக்கிற குடும்பத்தார் சொல்லலாம், இந்த சாபம் உன் வீட்டை விட்டு வெளியே போகாது. உன் எதிராளி சொல்லலாம், உன்னுடைய காரியங்கள் ஒருபோதும் வாய்க்காது. 1000 சொல்லலாம், தேவன் சொல்லுகிறார், ராமசேஸை விட்டு சுக்கோத்துக்கு நீ புறப்படுவாய். ஆமென், ஆமென். ராமசேஸ் சிறை வைத்தது. ஒரு யுத்தம் வந்தால் எதிரியோட சேர்ந்து வெளியே போயிடக்கூடாதுன்னு சிறையிருப்பிற்குள் வைத்து ஜனங்களை சிறை வைத்திருந்தது. இந்த ராமசேஸை விட்டு தேவன் சுக்கோத்திற்கு ஜனங்களை கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுக்கோத்னா என்ன ஐயா? சுக்கோத்னா என்ன? ராமசேஸ் ஒடுக்குச்சு. ராமசேஸ் பெருக விடாம நெருக்கி வைத்திருந்தது. ராமசேஸ் வெளியே விடாம அடைத்து வைத்திருந்தது. சுக்கோத்துல என்னையா நடந்தது? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 33:17 வாசிக்க கேட்போம். யாக்கோபு சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு குறித்து வேதம் சொல்லுகிறது, கோலும் கையுமாய் பரதேசியாய் அலைந்தவன். கோலும் கையுமாய் ஒண்டியா ஒண்ணுமில்லாம வெறுமையாய் மாமனார் வீட்டை நோக்கி புறப்பட்டவன். ஆனால் இந்த யாக்கோபு சுக்கோத் என்கிற இடத்திற்கு வந்த பொழுதுதான் தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி தனக்கென்று ஒரு இடத்தை நிலையாக ஏற்படுத்தினான். ஹல்லேலூயா. இந்த 2019ஆம் ஆண்டு நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீங்க.
நான் சொல்றதை நீங்க எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கர்த்தர் சொல்றதை சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 2019ஆம் ஆண்டு உங்களுக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்த உங்கள் ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஆமென், ஆமென். அண்ணனுடைய பயம், ஏசா கொலை செய்து விடுவான் என்று சொல்லி அச்சப்பட்டு ஓடினான். வேதம் சொல்லுகிறது, அவன் ஏசா கொலை செய்துவிடக் கூடாது என்கிற பயத்தின் நிமித்தம் கொன்று போட்டு விடுவானோ என்று சொல்லி அங்கலாய்த்து புறப்பட்டு ஓடினான். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 27:41 ஏசா திட்டம் வகுக்கிறான். தன்னுடைய தம்பி, தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்யும்படியான ஒரு நாளை நியமிக்கிறான். இந்த நாளில் அவனை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். ஏசா தன் இருதயத்தில் சொல்லுகிறான், எங்க அப்பா சீக்கிரத்துல மரிப்பார். அவருடைய மரண நாள்ல யாக்கோபு எப்படி வருவான்? தம்பி அவனை கொலை செய்து விட வேண்டும். அவன் திட்டம் வகுத்தான், இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். ஓடுடா, எங்க போவா? அங்கங்க ஓடி ஃபைனல் அங்கதானே வரணும். மரண நாள் வரும்போது வந்துதானே ஆகணும். அன்று உன் கதையை முடித்து விடுகிறேன். இந்த செய்தி யாக்கோபின் இருதயத்தை வாட்டியபடியினால் ஒரு புறம் ஏசாவை நினைத்து பயம், இன்னொரு புறம் சென்ற இடத்தில் மாமனார் லாபானுடைய வஞ்சனை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 38 முதல் 41 வசனங்கள் வரை. ஆதியாகமம் 31:38 முதல் 41ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே யாக்கோபின் வேலை எப்படிப்பட்ட உண்மை நிறைந்ததாய் இருந்தது, லாபான் எப்படியெல்லாம் யாக்கோபை வஞ்சித்து தன்னுடையதாக்கி கொண்டான் என்பதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 38வது வசனம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. உண்மை. மாமனார் வீட்டுல தானே இருக்கிறாரு, ஆடுகள் எல்லாம் என் வசத்துல தானே இருக்கு. ஒரு ஆட்டை எடுத்து சாப்பிட்டான்னு சொல்லி அவன் சாப்பிடல. மாமனார் ஆட்டுல ஒரு ஆடு கூட தின்னல. உண்மை உள்ளவன். வசனம் 39 சொல்லுகிறது, பீருண்டதை உத்தரவாதம் பண்ணினான். ஏதாவது காட்டு விலங்குகள் வந்து லாபானுடைய ஆட்டுல ஒண்ணு தின்னுட்டுனா யாக்கோபு தன்னுடைய ஆட்டை கொண்டு கொடுத்து விடுவான். எவ்வளவு பெர்ஃபெக்ட், எவ்வளவு உண்மை. மாமனார் ஆடு காட்டு விலங்கு தானே தின்னுச்சு, அதற்கு நான் ஏன் ஆட்டை கொடுக்குமானோ? நோ, என் வேலையில் நான் உண்மையா இருக்க வேண்டும். மாமனார் ஆட்டுல ஒரு ஆடு காட்டு விலங்கு தின்னுடுச்சுன்னா தன்னுடைய ஆட்டில் ஒன்றை மாமனாருடைய ஆட்டோடு சேர்த்து கொண்டான், சேர்த்து வைத்தான். மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர் என்கிறான். ஏதாவது திருடை வந்து தூக்கிட்டு போயிட்டான்னா அதுக்கும் இவன் தான் என்ன பண்ணணும்? ஆட்டை கொடுக்கணும். அந்த அளவிற்கு உண்மை உண்மை உண்மை. பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட். இவ்வளோ உண்மையா இருந்தவனுக்கு பாருங்க, அவன் பட்ட பாடுகளை சொல்றான். பகலிலே வெயில், 40வது வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. கடின உழைப்பு, உண்மையுள்ள உழைப்பு. இத்தனை காரியங்களை செய்து
இவ்விதமாய் நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. தூங்காமல் அவ்வளோ கரிசனையா அக்கறையா அந்த வேலையை செய்தவனுக்கு லாபான் செய்தது என்ன தெரியுமா? 41ஆம் வசனம் சொல்லுகிறது, 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். அவனுடைய எண்ணமெல்லாம் யாக்கோபுடையது தன்னுடையது ஆக்கணும்னு சொல்லிட்டு வஞ்சித்து கொண்டே இருந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, லாபானுடைய வஞ்சனையிலிருந்தும் ஏசாவின் பயத்திலிருந்தும் விடுதலை கொடுத்ததுதான் சுக்கோத். லாபானின் வஞ்சனை இனி சுக்கோத்திற்கு வந்து லாபான் வஞ்சிக்க முடியாது. சுக்கோத் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டது. இப்படிப்பட்ட இந்த சுக்கோத்தின் அனுபவத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆமென், ஆமென். உங்களுடையவைகள் இனி எவராலும் வஞ்சிக்கப்படாது. இனி சத்துரு உங்களுடையதை வஞ்சிக்க முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளும் பறித்துக் கொள்ள முடியாது. தேவன் அவைகள் மீது தம்முடைய அதிசயத்தை விளங்க பண்ணுவார். ஏசாவை குறித்ததான பயம், இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், துக்கங்கள், பயங்கள் எல்லாவற்றிற்கும் முடிவை உண்டாக்கி தேவன் சுக்கோத்தின் அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென், ஆமென், ஹalleluya. இனி ராமசேஸ் அனுபவம் சுக்கோத்தின் அனுபவமாய் மாறப்போகிறது. ஆமென். இனி நாம் அடிமைப்பட்டு நிற்க போவது இல்லை. இனி பரதேசியாய் அலைந்து திரிவது இல்லை. இனி பிறரால் நாம் கொடுமையாய் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருவானவளை காலின் கீழ் மிதிக்க போகிறோம். வெட்கத்தை அவளுக்கு கர்த்தர் உடுத்த போகிறார். தேவ பிள்ளையே, ஆகவே பயப்பட வேண்டாம். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். 2019ஆம் ஆண்டு ராமசேஸை விட்டு சுக்கோத்திற்கு புறப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. அடுத்ததாக இன்னொரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 14:10 வாசிக்க கேட்போம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. இப்போ எகிப்துல இருந்து ராமசேஸ்ல இருந்து வெளியே வந்தாச்சு. ராமசேஸ்ல இருந்து வெளியே புறப்பட்டு வந்தாச்சு. ஆனால் இங்கே செங்கடலுக்கு முன்னாக வந்து நிற்கிறார்கள். செங்கடலுக்கு முன்னாக வந்து பாளையம் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எந்த பார்வோன் உங்கள் தேவனை ஆராதிக்க போகலாம் என்று சொல்லி அனுப்பினானோ அதே பார்வோன் பிரதான ரதத்தோடு பின்னாடி வந்து கொண்டிருக்கிறான். அதே பார்வோன் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறான். மிகுந்த பயம். மோசே பார்த்து முறையிட ஆரம்பித்து விட்டார்கள். ஐயோ, எகிப்திலே நாங்கள் இருந்திருப்போமே. எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்து கொள்கிறோம், எங்களை சும்மா இரும், விட்டுவிடும் என்று சொன்னோமே. இந்த வனாந்திரத்தில் எங்களுடைய பிரேத குழிகளை நியமிப்பதற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி முறையிட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவன் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிக்கலாம் 13வது வசனத்தை. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். தேவன் செய்கிற இரண்டாவது அதிசயம், இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென், ஹalleluya, ஹalleluya. உங்களை துரத்தி வந்த பார்வோன், அவனுடைய பிரதான ரதங்கள் ஒருவேளை கொஞ்ச நாள் உங்களை நிம்மதியா இருக்க விட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி வந்திருக்கலாம். டர்ன் பண்ணி வந்திருக்கலாம். ஐயோ, இந்த வியாதி சரியாயிடுச்சு, ஆனா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்துச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதே பிரச்சனை.
தேவ சமூகத்திற்கு வந்தபோது நல்ல கிளியரா இருந்து பிரச்சனைகள் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதே. தேவ பிள்ளையை சோர்ந்து போகாத, ரிட்டர்ன் ஆகிற பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் தேவன் உங்கள் எல்லை விட்டு அகற்ற போகிறார். ஆமென், ஹalleluya. சத்துரு மறுபடியும் திரும்ப யுத்தம் செய்ய உங்களை எதிர்த்து வராதபடிக்கு தேவன் அதிசயத்தை காண பண்ண போகிறார். நான் இந்த பகுதியை வாசித்து தியானித்துக் கொண்டிருந்த பொழுது என் இருதயத்தை தேவனுடைய வார்த்தை மிகவும் அசைத்தது. யாத்ராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் மிக தெளிவான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். வாசிக்க கேட்போம். யாத்ராகம் 14, 19, 20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் நல்ல விலகி, கவனிங்க. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னாக நடந்து போன கர்த்தருடைய தூதனானவர். ஜனங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. எகிப்தில இருந்து 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள் பிள்ளைகள் கணக்கு சொல்லப்படவில்லை. புருஷர்கள் கணக்கு மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. 6 லட்சம் பேர், ஆண்கள் மாத்திரம், பெருந்திரள் கூட்டம். 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் அணி அணியா போகிறாங்க. அந்த சேனைக்கு முன்னாடி கர்த்தருடைய தூதனானவர் போனார். ஆமென். 2018 வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர் உங்க முன்னாடி போய் கொண்டிருந்தார். ஹalleluya. 19ல ஒரு காரியத்தை செய்ய போகிறார். வாசிக்க கேட்போம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி, அப்பொழுது இஸ்ரவேல் சேனைக்கு முன்னாக நடந்த தேவனுடைய கர்த்தருடைய தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஹalleluya, ஹalleluya. முன்னாடி போய்கின்ற தூதனானவர் இப்பொழுது பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஹalleluya. இதுவரையிலும் ஏன் அவர் பின்னாடி திரும்பினாரு? ஏன் அவர் பின்னாடி வந்தாரு? முன்னாடி தானே போய் கொண்டிருந்தார். முன்னாக போனால் தானே பாதை காட்ட முடியும். முன்பக்கமாய் நடந்து போனால் தானே எந்த வழியில் செல்லலாம் என்பதை சரியாய் ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏன் அவர் பின்னாக வந்தார்? சேனையை இப்பொழுது முன்னாக விட்டுவிட்டு சேனைக்கு பின்னாக கர்த்தருடைய தூதனானவர் வருகிறார். எதற்காக? வாசிக்க கேட்போம் தொடர்ச்சியை. அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் சேராதபடி ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. ஐயா, அம்மா, நல்லா கவனிங்க. சேனை பிரதான ரதத்தோட ஐயோ விட்டுட்டான், இனி பிழைச்சுக்கிடலாம், இனி ஆளோட்டிகளின் வேதனை இல்ல, இனி நெருக்கப்பட்டு வேலை செய்யண்டாம், ஃப்ரீயா வேலை செஞ்சு சுகமா வாழலாம்னு சொல்லி நினைச்சா பின்னாடி மறுபடியும் வருகிறானே சொல்லி மிகவும் பயந்தவர்கள் நடுங்கி போனாங்க. எகிப்தின் தொல்லை முடிஞ்சு ஆளோட்டிகள் அடிச்ச அடி எல்லாம் முடிவுக்கு வந்துட்டு இனி சுகமா வாழலாம்னு நினைச்சா ரிட்டர்ன்ல மறுபடியும் வருகிறானே என்று சொல்லி பயந்து போயிருந்ததினால் தன் ஜனத்தின் பயத்தை போக்குறதுக்கு தன் ஜனத்தோடு பார்வோனின் சேனை நெருங்கிடக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கால்நடையா வராங்க, பார்வோன் ரதத்துல வாரான். குதிரை ஓட்டத்திற்கும் கால்நடைக்கும் எவ்வளவு வித்தியாசம் யோசித்து பாருங்க. தேவ பிள்ளையே, நீங்க ஓடுறீங்க, உங்களை துரத்திக்கிட்டு வரவே குதிரையில வாரான், எப்படி இருக்கும்? ஆகவே தன் ஜனத்தை சத்துரு நெருங்கி விடாதபடிக்கு இதுவரையிலும் ஆசிரியர் மாதிரி நடத்துகிறவர் மாதிரி முன்னாடி போனவரு இப்ப பாதுகாக்கிறவரா பின்னாடி வந்துட்டாரு. ஹalleluya, ஹalleluya.
இதுவரையிலும் தன் ஜனத்தின் மீது கவனம் வைத்தவர் இப்பொழுது தன் ஜனத்தின் சத்துருவின் மீது கவனத்தை வைத்து விட்டார். 2019 ஆண்டு உங்கள் சத்துருவின் மீது தேவன் கவனம் வைக்கிற அதிசயம் நடக்கும். இதுவரையிலும் சத்துருவை விட்டு வைத்திருக்கலாம். உங்களை துரத்தி வந்த பிசாசின் கிரியைகள், உங்களை துரத்தி வந்த வியாதியின் அகோரங்கள், உங்களை துரத்தி வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் விட்டு வைத்திருந்திருக்கலாம். 2019 ஆண்டுல உங்களை முன்னாடி போய்கொண்டு நடத்தி கொண்டிருந்தவர் உங்க பின்னாடி வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களுடைய பயம், நான் நினைக்கிறேன் கால்நடையா போனவங்க ஓட ஆரம்பிச்சிருப்பாங்க. கால்நடையா நடந்துகிட்டு இருந்தவங்க குதிரையில படை வீரர்கள் வார, ஐயோ எங்க போறது, சின்ன சின்ன குட்டி பிள்ளைங்களா இருக்குமே, எங்க ஓடுறதுன்னு தெரியாம தவிச்சு போயிருந்திருக்கலாம். ஆகவே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் என் ஜனத்தின் பயத்தை போக்கணும். முன்னாடி போனவர் அப்படியே பின்னாடி வந்தார். மேகஸ்தம்பம் வந்தது, அக்னி ஸ்தம்பம் வந்தது, ரெண்டையும் அப்படியே பிரித்து வைத்தது. ஆமென். நெருங்க விடாமல் தடுத்து விட்டார், நெருங்க விடாமல் தடுத்து விட்டார். அதன் பின்பாகத்தான் செங்கடல் பிளந்தது, அதன் பின்பாகத்தான் செங்கடல் பிளந்தது. ஐயா மோசே திகைத்துக் கொண்டிருக்கிறான். மோசே உன் கையை ஓங்கு, உன் கோலை நீட்டு, பிளந்து விடு. செங்கடல் ரெண்டாக பிளந்தது. காற்றை வீச பண்ணினார். ராம் முழுவதும் ஒரு கீழ்காற்று வீசியது. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில் ஒரு கீழ்காற்றை கர்த்தர் வீச பண்ணுவார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், என் ஊழியத்தின் பாதையில் ஒரு கீழ்காற்றை நான் பார்க்க போகிறேன். என் குடும்பத்தில் ஒரு கீழ்காற்றை பார்க்க போகிறேன். ஒரு கீழ்காற்று வீசும், ஒரு கீழ்காற்று வீசும். உங்கள் முன்னாக இருக்கிற செங்கடலை அது ரெண்டாக பிளக்கும். ஆமென். கீழ்காற்றை வீச பண்ணினார், இரண்டாக பிளந்தது. வேகமாய் பிரயாணப்பட்டார்கள், வேகமாய் பிரயாணப்பட்டார்கள். கொஞ்ச நேரம் தான் செங்கடல் பிளந்து விட்டது. சந்தோஷமாய் அக்கறை செல்லலாம் என்று சொல்லி அவர்கள் சந்தோஷமாய் உள்ளே பிரவேசித்த கொஞ்ச நேரத்தில் அந்த சந்தோஷம் அப்படியே அமைதியாகிவிட்டது. காரணம், இரண்டாக பிளந்த அதே செங்கடலுக்குள்ள பார்வோன் பிரதான ரதத்தோடு ஓடி வந்தான். தேவ பிள்ளையே, இது மறுபடியும் ரிட்டர்ன், மறுபடியும் இப்ப ரெண்டாக பிரிச்சு வச்சிருக்கிறாரு. அதன் பின்பும் துரத்துகிறான். பலர் சொல்றத நான் கேட்டிருக்கிறேன். அநேகர் ஜபிக்க கேட்கும் போது சொல்வாங்க, ஒண்ணு போனா ஒண்ணு வந்துருது பிரதர், ஒண்ணு போனா ஒண்ணு வந்துருது. இந்த ஆண்டு ஒண்ணு போனா ஒண்ணு வராது, அதோட முடியும். ஆமென். ரெண்டாக பிரிச்சுட்டாரு, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு நாம போயிடலாம், செங்கடலும் பிளந்துருச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அந்த செங்கடலுக்குள்ள ஓடி வரான். தேவன் என்ன செய்தார் தெரியுமா? யாத்திராகமம் 14:25 சொல்லுகிறது, உருளைகளை கலண்டு விழ பண்ணினார். ஆமென். அவன் எது மேல ஏறி வரானோ அதுவே இல்லாம ஆக்கிடுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் வாக்கு கொடுத்தது போலவே இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் என்றைக்கும் காண்பதில்லை என்று சொன்னது போல வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் கடைசியாக யாத்திராகமம் 14:28 வாசித்து நாம் ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஜலம் திரும்பி வந்து, ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும், ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த, அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவன் கூட, அந்த பார்வோனுடைய சேனையில இருக்கிற ஒரு வீரன் கூட தப்பல. தேவ பிள்ளையே, உன்னை எதிர்த்து வருகிற சத்துருவின் சேனை
முழுமையாய் சங்கரிக்கப்படும் அதிசயத்தை என் தேவன் இந்த ஆண்டு செய்ய போகிறார். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya. தேவன் வாக்கு கொடுத்ததில் மாறாதவராயிருக்கிறார். அவர் சொன்னதுதான். ஹalleluya. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சகோதரா, என் வாழ்க்கையில மாத்திரம் அதிசயம் இல்லையேன்னு நினைக்கிறியா? இவ்வளோ காலங்கள் காத்திருந்துட்டேன், வருஷங்கள் கடந்து போயிடுச்சு, இன்னும் அதிசயம் இல்லையேன்னு சோர்ந்து போயிட்டாயா? உன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்வார். சோர்ந்து போன உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். வெகு காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். இழைத்து போன இருதயத்தோட வந்திருக்கிறாயா சகோதரா, சகோதரி? கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அதிசயம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணுவார். விசுவாசி, இனி ராமசேசின் அனுபவம் இல்லை. நீ சுக்கத்திற்குள் பிரவேசிப்பாய். நீ இருக்க வேண்டிய இடத்துல உனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. அப்படியே பிரைஸ் பண்ணுங்க பாக்க. நல்ல கர்த்தரை துதிங்க. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு முன்னாக கடந்து போன கர்த்தருடைய தூதனானவர் உங்கள் பின்னாக கடந்து வருவார். உங்களை துரத்தி வருகிற சத்துருவின் மீது தன்னுடைய கவனத்தை அவர் வைப்பார். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் என்றைக்கும் காண்பது இல்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பது இல்லை. ஹalleluya, ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹalleluya.